குவைத்தில ரமலான் மாசம்னா ரொம்ப செலிப்ரேட்டா இருக்கும். ஆனா, இந்த ரமலான் மாசம் தான் ரொம்ப சைலன்ட்டா போயிட்டுருக்கு. ஏன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நோன்பு டைம்லலாம் எங்களுக்கு நைட்டு மட்டும் தான் ஆர்டர் நெறையா வரும். நம்மளும் இஃப்தாருக்கு அப்புறம் ஆர்டர் கிளம்பி வந்தாச்சு. நான் இப்ப காட்டுற வண்டி எல்லாமே ஒரு வீட்ல உள்ள காரு. நம்மளும் அப்படியே வேலைய பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணணும். எவ்வளோ பக்கத்துல நிக்குது பாருங்க வண்டி. கேரேஜா இருந்தா பிரச்சனை இல்ல. தள்ளி நிறுத்தி வைக்கலாம். பக்கத்துல உள்ள வண்டியில ஒரு ஸ்க்ராட்ச் கூட விழுவக்கூடாது. அவ்வளோ ஜாக்கிரதையா வேலை பார்க்கணும். அதையும் மீறி ஸ்க்ராட்ச்லாம் விழுந்துச்சு அப்படின்னா, என் கம்பெனில எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, என் கம்பெனில உள்ளவங்க எல்லாம் நல்லவங்க. சம்பளத்த மட்டும் புடிச்சிருவாங்க. வேற எதுவும் இல்ல. நான் பிரேக் பேட்ல உள்ள லாக்கெல்லாம் அப்படியே சரசரன்னு கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, லக்ஸஸ் பிராண்ட்ல உள்ள ஒரு வண்டி 570ன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டிக்கும் டொயோட்டோல லேண்ட் குரூசர்னு ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டிக்கும் பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. 2மே ஒரே இன்ஜின் தான். டொயோட்டோ லேண்ட் குரூசரோட லக்ஸுரி மாடல் தான் இந்த லக்ஸஸ் 570. இந்த வண்டிக்கு பிரேக் பேடும் சேஞ்ச் பண்ணணும், டிஸ்க்கும் கட்டிங் பண்ணணும். என் கூட உள்ள பையன் நான் கழட்டுறேன் அப்படின்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை கழட்ட விட்டேன். எடிட் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய வீடியோ இருக்குது. ஆனால் எடிட் பண்ண டைம் தான் இல்லை. இந்த டிஸ்க் எடுத்துகிட்டு போகிறாப்புல அவர் தான் வீடியோ எடுத்தது. இந்த பாருங்க தரமாக எடுத்துருக்காப்புல. டிஸ்க்கும் அப்புறம் கட்டிங் பண்ணி வந்துருச்சு. நான் எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த பாருங்க வீடியோ எடுத்துக்கிட்டே வராப்புல. போதும் 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 லிஸ்ட்டு பெருசாக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிறாரு. டிஸ்க் எவ்வளோ பளபளன்னு இருக்கு பாருங்க. புதுசு மாதிரியே ஜஸ்ட் கட்டிங் பண்ணது தான். நான் அப்புறம் கண் எடுத்து கேலிபரோட பிராக்கெட் அப்படியே டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கும் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கேரேஜ்லேயோ இல்லை ஒர்க் ஷாப்லேயோ போய் இனிஷியலாக உள்ள வேலைலாம் கற்றுக்குங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ செமஸ்டர் லீவில் போய் கேரேஜில் இருந்தேன். நான் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு ₹1 கூட அந்த கேரேஜில் தர மாட்டாங்க. ஏன் பஸ்ஸு கூட காசு தர மாட்டாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் மாட்டுறதுக்கு கேலிபரை கழட்டவே தேவையில்ல. அப்படியே சொறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாடல் ஊரில் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரேக் பேடை மாட்டி விட்டு லாக்கையும் மாட்டியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க்கும் கட்டிங் பண்ணிட்டு பிரேக் பேடையும் ஏற்றி விட்டாச்சு. அப்புறம் கஸ்டமர் ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்தாரு. டிஸ்கை கட்டிங் பண்ணுற மிஷினை பற்றி நான் ஃபுல் வீடியோ நான் போடுறேன். குவைத்துக்கு நீங்கள் டிரைவராக வரீங்கன்னா சில பேருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க கற்றுக்கணும் ரோட்டில். அதில் ஒருத்தவங்க தான் இந்த தலபாத்து டிரைவர். நான் இவனுங்களை பார்த்தாலே 10 அடி தள்ளி தான் இருப்பேன். நம்ம அமைதியாக வண்டி விட்டு போயிட்டு இருந்தாலும் குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து விழுந்துருவானுங்க. முடிஞ்ச அளவுக்கு பைக் ரைடர்ஸாக குவைத்துக்கு வராதிங்க. ஏன்னா குளிரும் சரி வெயிலும் சரி அப்படி தான் அடிக்கும். இப்போ உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும்னா காரில் ஃபுட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி கூட வாங்க. வீடியோ தான் ரீச்சே ஆக மாட்டேங்குதாடா, அப்புறம் எதுக்குடா வீடியோ பண்ணுறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார். என்ன அப்படி கேட்டவரோட மூஞ்சி யாருக்குமே தெரியாது. ஆனால் என்னோட மூஞ்சி எல்லாத்துக்குமே தெரியும். உங்களை நம்பி ஓரா பில்டப் வேற கொடுக்குறேன். நீங்கள் தான் ஒழுங்காக சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணணும். மற்றபடி வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இல்லை இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதுதான் எனக்கு ஊக்கமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.